வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மறைந்த எம்எல்ஏ ஏ.கே. போஸ் உடலுக்கு இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி. அதிமுகவில் சிறப்பாக பணியாற்றியது மட்டுமின்றி மக்கள் நன்மதிப்பை பெற்றவர் என முதலமைச்சர் பழனிசாமி புகழாரம். சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. பொன் மாணிக்கவில் விசாரணை தொடர வேண்டுமென ஸ்டாலின், வைகோ வலியுறுத்தல். கருணாநிதி உடல்நலம் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விசாரிப்பு. போராளி, மனதைரியம் படைத்தவர், உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருவதாக பேட்டி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான 173 வழக்குகளை ஒரே வழக்காக விசாரிக்க உத்தரவு. வழக்குகளை ரத்து செய்ய கோரிய விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. சென்னை பிரியாணி கடையில் தாக்குதல் நடத்தி திமுகவினர் சூறையாடிய சம்பவம். விருகம்பாக்கத்துக்கு நேரில் சென்று ஊழியர்களிடம் ஆறுதல் தெரிவித்தார் ஸ்டாலின். அதிமுகவில் சிறப்பாக பணியாற்றியது மட்டுமின்றி மக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர் ஏ.கே. போஸ் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக சார்பில் போட்டியிட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மதுரை திருப்பரங்குன்றம் ஏ.கே. போஸ் மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஜெய்ஹிந்த்புரம் பகுதி ஜீவா நகரில் உள்ள அவரது வீட்டில் ஏ.கே. போஸ் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ் மறைந்த செய்தி அறிந்ததும் சென்னையிலிருந்து உடனடியாக மதுரை புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜீவா நகரில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டவர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏ.கே. போஸ் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி ஏ.கே. போஸின் மறைவு மிகுந்த வேதனையும் துயரமும் கூறினார். மறைந்த ஜெயலலிதாவின் நன்மதி பெற்றவர் ஏ.கே. போஸ் என்றும் அதிமுகவிற்கு விசுவாசமாக இருந்து செயல்பட்டவர் என்றும் அவர் தெரிவித்தார். அம்மா அவர்கள் மறைந்த சட்டப்பேரவை போஸ் அவர்களை குறிப்பிடும் பொழுது கழகத்துக்கு பணியாற்றியவர், கழகத்துக்கு விசுவாசமாக இருந்து செயல்பட்டவர் என்று பெருமையாக அவரை குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு மறைந்த போஸ் அவர்கள் மாண்பு அம்மாவுடைய மனதிலே இடம்பெற்றிருந்தார். இன்றைய தினம் மாரடைப்பால் அதிகாலை 1 மணி அளவிலே அவர் உயிர் பிரிந்துள்ளது. உண்மையிலே நாங்கள் வேதனை அடைகின்றோம், வருத்தப்படுகின்றோம். என்னுடைய சொன்னால் கழகத்துக்கும் மக்களுக்கும் பணியாற்றியவர். மதுரை மாவட்ட அதிமுகவின் மூத்த நிர்வாகியான ஏ.கே. போஸின் மறைவு அவரது குடும்பத்தினர், ஆதரவாளர்கள், கட்சியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ் மறைவுக்கு பொன் ராதாகிருஷ்ணன், ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தன் ட்விட்டர் பக்கத்தில் போஸ் அவர்களின் மறைவு மிகுந்த மனவேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏ.கே. போஸ் பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் ஏ.கே. போஸ் ஆன்மா நற்கதியடைய அன்னை சக்தியை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் ஏ.கே. போஸ் மறைவு திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுக்கு பேரிழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு தனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஏ.கே. போஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கொள்கை முடிவெடுத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தது. ஓராண்டாகியும் விசாரணை அறிக்கையை பொன் மாணிக்கவில் தாக்கல் செய்யவில்லை என சுட்டிக்காட்டிய தமிழக அரசு அவரது விசாரணையில் திருப்தி இல்லை என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தது. இதனையடுத்து தமிழக அரசின் கொள்கை முடிவு தொடர்பான ஆவணங்களை ஆகஸ்ட் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சிலை கடத்தல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்வது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வனும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும்
மாலை முரசு தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் வாயிலாக அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். சிலை திருட்டு வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க அதிமுக அரசு முடிவெடுத்திருப்பதில் அரசியல் உள்நோக்கம் நிறைந்துள்ளதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிலை திருட்டு வழக்குகளின் விசாரணை ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையில் நேர்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றார். திடீரென வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க அதிமுக அரசு முடிவு எடுத்திருப்பதில் அரசியல் உள்நோக்கம் நிறைந்துள்ளதாக கூறியுள்ள ஸ்டாலின், ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான விசாரணை முழு ஒத்துழைப்பு வழங்கி அதிமுக அரசு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிலை கடத்தல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றும் முடிவை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பழமை வாய்ந்த சிலைகளை துணிச்சலுடன் மீட்டு வந்தவர் ஐஜி பொன்மாணிக்கவேல் என பாராட்டியுள்ளார். விசாரிச்சதுல ஒரு நேர்மையான, துணிச்சலான, ஒழுக்கமான, நாணயமான ஒரு அதிகாரிய நல்ல விசாரணை நடந்து உண்மைகள் வரும்போது அந்த விசாரணை பாதியிலே தடைப்பட்டு போயிடும். பல குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இந்த மனுவை திரும்ப வாங்கணும். அஸ்ஸாமில் இருக்கிற ராஜமார்த்தாண்ட ஐபிஎஸ் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினப்ப அவரையே சீஃப் மினிஸ்டர் சொல்லி நான் மீட்டு கொண்டு வந்தவன். எனவே தமிழக அரசு மனுவை வித்ட்ரா பண்ணணும். ஜஸ்டிஸ் மகாதேவன் கோர்ட்ல போட்ட மனுவை பொன்மாணிக்கவேல் தான் தொடர்ந்து விசாரிச்சா தான் மீதமுள்ள குற்றவாளிகள் பிடிபடுவார்கள். இது என்னுடைய கருத்து. சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கருணாநிதி ஒரு பிறவி போராளி என தெரிவித்துள்ளார். இரத்த அழுத்த குறைபாடு மற்றும் சிறுநீரக தொற்றுநோய் பாதிப்பு காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தொடர்ந்து 6வது நாளாக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கருணாநிதியை உட்கார வைப்பதற்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிக்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வருகை புரிந்தார். காவிரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதி உடல்நலம் குறித்து ஸ்டாலின் கனிமொழியிடம் அவர் நலம் விசாரித்தார். இதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய பினராயி விஜயன், திமுக தலைவர் கருணாநிதி பிறவிலேயே போராளி, மன உறுதி மிக்கவர் என்று கூறினார். அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்தார். All of us know Kalaignar is a fighter by birth itself. In his life, he fought in several fields. Now also, his willpower is succeeding. He is get improved. His condition is very much improved. Stalin and Kanimozhi and other family members and leaders of the DMK discussed with us. They all informed us that his condition is fastly improving. I wish speedy recovery for Kalaignar. இதேபோல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரும் கார்த்திக் சிதம்பரமும் காவிரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதி உடல்நலம் குறித்து விசாரித்தனர். டாக்டர் கலைஞர் அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று தேறி வருகிறார்கள். அண்ணன் கலைஞரது உடல்நலம் வேகமாக, சீராக, நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. நடிகர்கள் போண்டாமணி, முத்துக்காளை, கிங்காங், சிவகார்த்திகேயன் ஆகியோர் காவிரி மருத்துவமனைக்கு வந்து கருணாநிதி உடல்நலம் குறித்து விசாரித்தனர். ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் சாணக்கியன். அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவருடைய வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது, அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டாரு. ஐயா நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் போய் பார்த்தோம், தளபதி ஐயா பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயாவும் பார்த்துட்டோம். ஐயா நல்லா இருக்கிறாரு, அவருக்கு எந்த குறையும் இல்லை. கண்டிப்பா அவர் நல்லபடியா வந்து எங்க எல்லாரும் திரும்பி பார்க்க போறாரு. தொண்டர்கள்லாம் சந்தோஷமா இருங்க. அவருக்காக வார கணக்கில் வந்து இங்கே கிடக்கிற நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு.
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான 173 வழக்குகளை ஒரே வழக்காக விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கடந்த மே மாதம் 22ஆம் தேதி ஆயிரக்கணக்கானோர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மொத்தம் 243 வழக்குகள் தொடரப்பட்டன. இதில் முதலில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை தவிர மற்ற 242 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிபதி பஷீர் அகமது செல்வம் அடங்கிய அமர்வு தீர்ப்பை வழங்கியது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான 173 வழக்குகளையும் ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை விருகம்பாக்கத்தில் தாக்குதலுக்கு உள்ளான பிரியாணி கடைக்கு சென்ற ஸ்டாலின் ஊழியர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் பிரியாணி கடையில் திமுக நிர்வாகி யுவராஜ் என்பவர் 11 பேருடன் சென்று பிரியாணி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் கடை ஊழியர்களை திமுக பிரமுகர் அடித்து தாக்கும் காட்சி இணையதளங்களிலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி உள்பட 2 பேரை ஸ்டாலின் தற்காலிகமாக நீக்கியுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான பிரியாணி கடைக்கு சென்ற ஸ்டாலின் கடை ஊழியர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவருடன் மா சுப்பிரமணியனும் ராசாவும் உடனிருந்தனர். கோவை சாலை விபத்தில் உயிரிழந்த 6 பேர் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவையில் சொகுசு கார் சாலையோரம் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதியது. அதில் பயணம் செய்த 3 பேர் சாலையோரம் நின்றிருந்த கல்லூரி மாணவிகள் உள்பட 6 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 6 பேர் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி, காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3 பேருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 2 ஆண்டுகளில் 4800 கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பகுதியில் கனரா வங்கி கிளை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KC வீரமணி மற்றும் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வங்கி கிளையை திறந்து வைத்தனர். முன்னதாக ரத்னகிரி கோயிலுக்கு சென்ற அமைச்சர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் 2 ஆண்டுகளில் 4800 கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் சிலை பாதுகாப்பு தொடர்பாக விரைவில் அறைகள் கட்டப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் 4800 திருக்கோயிலில் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதற்காக உயர்நீதிமன்றத்தில் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த காலக்கெடுவில் கட்டி முடிக்கப்படும். காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி வந்தால் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்படும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக கூறினார். முக்கிய நபர்கள் சிக்குவதால் சிலை கடத்தல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு தமிழக அரசு மாற்றுவதாக கூறிய தினகரன், 8 வழிச்சாலை தேவையற்றது என்றும் அதற்கு பதிலாக இருக்கும் சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசாங்கத்தோட உள்நோக்கத்தை தான் காமிக்குது. எல்லா மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர் சொன்னதான் நான் தொலைக்காட்சியில பார்த்த பாணி கூட. இதுல ஏதோ உள்நோக்கம், இல்லை யாரையோ காப்பாற்றணுமா, இல்லை ஏதோ பயம் இருக்கிறதுனாலதான் இதை சிபிஐக்கு நாங்க எல்லா வகைகளையும் கொடுக்க போறேன்னு சொல்றது. இது அரசாங்கத்துக்கான ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஒரு தேவையில்லாத ஒரு இது இந்த 8 வழிச்சாலை வந்துட்டுனா தமிழ்நாடு பெரிய சிங்கப்பூர் ஆயிடலாம் சொல்றதெல்லாம் பொய். இருக்கிற சாலைகளை சென்னை டு கன்னியாகுமரி சாலை இருக்கு, சென்னையிலேருந்து சேலத்துக்கு உளுந்தூர்பேட்டை வழியா சாலை இருக்கு, சென்னை டு பெங்களூர் சாலை இருக்கு, அது மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் சாலை இருக்கு, இன்னும் சரியா போடாம இருக்கு. இதெல்லாம் அகலப்படுத்தி அங்கெல்லாம் தொழிற்சாலை வந்து ஆகாதா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட தேச துரோக வழக்கில் தாம் குற்றவாளி அல்ல என வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேச துரோக வழக்கு தொடர்பாக வைகோ நேரில் ஆஜரானார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தாம் குற்றவாளி அல்ல என நீதிபதியிடம் தெரிவித்ததாக கூறினார். வழக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட வைகோ, நீதிமன்றத்தில் இந்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்ததாக தெரிவித்தார். அன்றைய இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நேரிலும் கோரிக்கை மூலமாகவும் கொடுத்த கடிதங்களை தொகுத்து ஆதாரபூர்வமாக இந்திய அரசின் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்று நான் உரையாற்றினேன். அந்த நூலையும் வெளியிட்டேன். நான் இந்திய அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்தேன்.
ஆனால் நான் குற்றவாளி அல்ல என்று நீதிபதியிடம் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறேன். வழக்கு 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் சிறுமிகளின் புகைப்படத்தை பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வெளியிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பீகார் மாநிலம் முர்ஷாபாத் நகரில் உள்ள அரசு காப்பகத்தில் 30க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என மத்திய அரசுக்கும் பீகார் அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் புகைப்படம் மற்றும் வீடியோவை முகம் மறைத்தும் கூட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.